வெளியில் உட்காந்து டீ குடிக்கிற சுகமே சுகந்தான். அப்படி உட்காந்து இன்றைக்கி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் சூர்யா வெளியில் வந்தான். எட்ரா அந்த பக்கெட்டுன்னு சொல்லிட்டு, ஏன்னா 3 நாளாக துவைக்கல ஃபேம். ரொம்ப அசிங்கமாக இருக்குது, வீடே கேவலமாக இருந்தது. அதனால் எட்ரான்னு சொல்லிட்டு மேலே துணி துவைக்க மேலே போட்டு வந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன், கூட பொங்கல் வச்சுருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டோன்னே இன்றைக்கி டீப் க்ளீனிங் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா 1 மாதமாக நாங்கள் சென்னையில் இருந்தனால குட்டி குட்டி பூச்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறையா எறும்பு. அதனால் எல்லா பாத்திரத்தையும் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி. அப்போ தான் பார்க்கவே எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மேலே போயிட்டு மறுபடியும் போயிட்டு துணியெல்லாம் எடுத்து காய போடலான்னு எடுத்து காய போடுறதுக்கு போனால் மறுபடியும் துளிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே எடுத்து போட்டாச்சு. போடும்போது டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆகிடுச்சு. என்னடா இவ்வளோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பண்ணலான்ட்டு போனேன். சிம்பிளாக தான் பண்ணேன் இன்றைக்கி. சாம்பார் வச்சு சாதம் வடித்தேன், கூட வாழைக்காய் பொரியலும் பீக்கங்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். லஞ்ச் இன்றைக்கி ஒரு வேளையாக முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து உட்காந்தா அப்பா அந்த சுகம், அந்த கால் வலிக்கு அப்படி இருந்தது. சாப்பிட கூட